தேவகி தானே? என்ன சங்கர், என்ன உங்களால் அடையாளம் கண்டுக்க முடியலையா? எங்க தேவகி? நான் எப்படி உங்களை அடையாளம் கண்டுக்கிட்டேன்னு பார்த்தீங்களா? எங்க தேவகி, உள்ளூர் படிப்பு முடிஞ்சதும் காலேஜுக்கு போயிட்டேன். இடையில கொஞ்சம் இடைவெளி. ஆமாம், அன்னைக்கு உங்கள் வீட்டில் எங்கள் அப்பா செஞ்ச சப்புக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரி தேவகி. என்ன சங்கர் இது, அவங்க பண்ணினதுக்கு நீங்கள் ஏன் சாரி சொல்லணும்? சரி, மேற்கொண்டு படிக்கிறதா இருக்கீங்களா இல்லை விவசாயமே போதுன்னு இருக்கீங்களா? இன்னும் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணல. ஆமாம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் என்ன முடிவு பண்ணுறது, எல்லாம் எங்கள் அண்ணனோட கையில் தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே நடந்துக்குவேன். என்ன தேவகி பேச்சு பலமாக இருக்கு? நீங்கள் சங்கர் தானே? என்ன சந்திரு, என்ன தெரியலையா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஏதாவது விசேஷமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒன்றும் இல்லை சங்கர், சும்மா அப்படியே தேவகியை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ, அதுவா விசேஷம்? புரியுது புரியுது. சுற்றி வளைக்காம தைரியமாக சொல்லுங்கள் சந்திரு, தைரியமாக சொல்லுங்கள். ஆமாம் சங்கர், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறோம். இங்கே பாரு, நீ தான் எப்படியாச்சும் எங்களுக்கு காதலுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது சங்கர். ஆமாம் சங்கர், விளையாட்டு போல் பழகிட்டோம். அவங்க வீட்டில் சம்மதம்னா முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆமாம் சங்கர், நீ தான் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தானே நான் இருக்கேன், கவலை விடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சந்திரு. சரி, ரொம்ப நன்றி சங்கர். சரி தேவகி, நானும் சங்கர் கடை வரைக்கும் போயிட்டு வரோம். வீட்டுக்கு போமா? போயிட்டாங்க. யாரு? தேவகியா? என்னடி அப்படி பாக்குற? கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அம்மனத்தார் ஆடுதான். லவ்வா பண்ற லவ் பண்ணுகண்ணே பண்ணு. காசா பணமா? சும்மா பண்ணுகண்ணே பண்ணு. ஆனா என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் எனக்கு தான் கண்ணே. டேய், நான் கடைக்கு பேசு. பாத்தியா, டக்குன்னு மரியாதை குறைச்சிட்டியே. நானும் டக்குன்னு மேல கை வைக்கிறது பெருசு இல்ல. என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு தான் கண்ணு. மரியாதையா வழி விடு, இல்லைன்னா மரியாதை கெட்டுடும். வழி விடு, நான் போகணும். பேசுடி பேசு, உன்னோட வயசு அப்படி. 5 நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கற்பு போச்சு அது போச்சுன்னு மூளையில உட்காந்து ஒப்பார வைப்பிய. கிணத்து தண்ணிய ஆத்து வெள்ளமா கொண்டு போயிடு. என்பட சொத்து தானே நீ. போமா போ. இனிமேல் லவ் மனசால கூட நினைக்க கூடாது. காரியம் முடிஞ்சதா கம்பி நீட்டிடுவானுங்க. பாருடா, அல்பத்தனமா என்கிட்ட நடந்துக்கிட்டு அவ்வளவுதான் ஜாக்கிரதை. ஏய், தேவகி நெருப்புடா, தொடணும்னு நினைச்ச கறி போயிடுவ. ஜாக்கிரதை. என்ன சந்தானம், கடுகு சிறுசா இருந்தாலும் காரத்துக்கு ஒண்ணு குறவே இல்லப்பா. ஆமா, உன்னதான் பந்திக்கே வேண்டாங்கிறாங்க, நீ இலை ஓட்டைங்கிற. இப்படி கண்டவங்கிட்ட பேச்சு வாங்கிட்டு உன்னோட தலையெழுத்தா? ஏய் சண்முக, அவ திட்டுனாலும் என் மனசுக்கு என்னமோ கிக்காத்தான் இருக்குது. அவன் நெருப்புடா, நாம தொட்டா கருகி போயிடுவோம்.
அதான் தெரியுதுல்ல, அதை விட்டுட்டு வேற பொழப்பு பார்க்கலாம்ல. டே சண்முகா, வேலைக்கு ஒண்ணுனா விட்டுடலாம், ஆனா வாழ்க்கைக்கே அவதான முடிவு பண்ணிட்டேன். எப்படா விட முடியும்? அப்படின்னா தூக்கிடலாமா? பொருடா பொரு, கால நேரம் வரட்டும், கச்சிதமா முடித்து காட்டும் இந்த சந்தானம். கல்யாணமே வேண்டான்னு சொன்னீங்க, உங்க சித்தப்பா மேய்ச்ச கேட்டுக்கிட்டு பொண்ணு கேட்க போனீங்க. உங்களுக்கும் உங்க சித்தப்பாவுக்கும் 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.